ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். நம்ம ஆல்ரெடி தன்னார்வலர் சுய விவரப்படிவம் பதிஞ்சிருப்போம். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக், கவனக்குறைவுனாலையோ இல்லை வேறு சில காரணங்களாலையோ மிஸ்டேக் விட்டுருந்தோம். நம்ம குரூப்லேயே ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேர் எடிட் ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அது ரிலேட்டட் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஐடி கேப்பில் நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் அதை சரி பண்ண ஓஎஸ்டி சாருக்கு நம்ம ஒரு மெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆம்ஸ்டாங் சார் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே கம்போஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம்மில் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து டூவில் கவனமாக கொடுங்க, தப்பாக ஆயிராமல். டூவில் OSTITK@gmail.comனு கொடுத்துருங்க. அடுத்து சப்ஜெக்டில் தன்னார்வலர் சுய விவர படிவம் பிழை திருத்தம் வேண்டுதல் சார்புன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அது ரிலேட்டடாக நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். மதிப்பிற்குரிய ஐயா, எனது பெயர் கீதா. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக நத்தம் வட்டாரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். எனது ஐடி கேப்பில் தன்னார்வலர் சுய விவர படிவத்தை தவறுதலாக நிரப்பிவிட்டேன் என மிகவும் வருந்துகிறேன். இது என் கவனக்குறைபாடாக இருப்பினும் அதை பொறுத்து கீழ்கண்ட எனது சுய விவரத்தை ஏற்றுக்கொள்ள பணிந்து வேண்டுகிறேன். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கீதா. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இது வரைக்குமே உங்களுடைய பேர், பிளாக்கு, டிஸ்ட்ரிக்கு இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இப்படிக்கு தங்கள் உண்மையில்லைன்னு சொல்லி உங்கள் பேரை போட்டுக்காங்க. அடுத்து திண்டுக்கல்ங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு எந்த தேதியில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கீழே பாருங்கள், தன்னார்வலருடைய சுய விவர படிவம் 16 இருக்குது. ஸோ இந்த 16மே எந்த ஒரு கவனக்குறைபாடும் இல்லாமல் தெளிவாக கரெக்டாக நேராக பேருங்கிற இடத்துல பேர், தொடர்பு எண், மெயிலு, அப்புறம் படிக்க தெரிந்த மொழிகள், அடுத்து என்ன படிப்பு, அப்புறம் கணினி சார்ந்த படிப்புகள், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் கொடுத்துருங்க. ஆன்சர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஓஎஸ்டி சாருக்கு இந்த மெயில் சென்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்து அவர் ஏதாவது நம்மளுக்கு உதவி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்யூஸும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியாது. இதை நான் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். ஆனால் யூடியூப்பில் உங்களால் காப்பி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவுடைய லிங்க்கை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி க்ரோம் அல்லது கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் போய் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது உங்களால் காப்பி பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி அதுக்கப்புறமா மெயிலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் உங்கள் பேர், அப்புறம் பிளாக்கு, டேட்டு, டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் நல்லா கவனமாக டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.